வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகளில் ஒரு டாபிக் பார்க்குறோம். கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு விசை. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி நீட் எக்ஸாம் பொறுத்தவரையிலையும் நம்ம நீட் எக்ஸாம்னாவே அது வந்து என்னது, ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்லாம் கிடையாது, தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அப்போ கான்செப்ட்ஸ் நம்ம வந்து தரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தியரிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்கும்போதும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த டாப்பிக்கில் ஃப்ரிக்ஷன் சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ், நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன, அதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு டேபிள், அந்த டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு புக்கோ ஏதோ ஒன்று, பாக்ஸோ ஏதோ ஒன்று இருக்குது. அதனுடைய நிறை மாஸ் என்ன அப்படின்னா எம். ஓகே, இப்போ அதன் மீது செயல்படக்கூடிய விசை, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் கெப்ட் ஆன் த டேபிள், என்ன அப்படின்னா ஒன்று வந்து புவியீர்ப்பு விசை இல்லையா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு எர்த், கீழே பிடிச்சி இழுக்கும், அதுதான் வெயிட் எம்ஜி. இப்போ இந்த விசைக்கு செங்குத்தாக மேல் நோக்கி ஒரு விசையை இந்த டேபிளோட பரப்பு வந்து கொடுக்கும் மேல் நோக்கி, அதுதான் நார்மல் ஃபோர்ஸ் என் அப்படின்னு சொல்கிறது. மேல் நோக்கிய செங்குத்து விசை இல்லையா, இது கொடுக்கும். ஓகே, இது ரெண்டும். இப்போது இந்த ரெண்டு விசையை பற்றி மற்றதெல்லாம் விட்டுருவோம், இந்த எஃப்எஸ் அதெல்லாம் அப்புறம் வருவோம். இந்த ரெண்டு விசையை பற்றி மட்டும் பேசுவோம். இந்த ரெண்டு விசை தான் இப்போ இருக்குது. ஒன்று வந்து கீழ் நோக்கிய அந்த புக்கோட எடை எம்ஜி, மேல் நோக்கிய செங்குத்து விசை என், நார்மல் ஃபோர்ஸ், அப்வர்டு நார்மல் ஃபோர்ஸ் ஆஃபர்டு பை த சர்ஃபேஸ் ஆஃப் டேபிள். ஓகே, அந்த ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸில் இதான் செங்குத்துன்னு போட்டுருந்தேன், வேர்ட்டிக்கலி செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விசை தான். அதனுடைய அங்கே வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நம்ம இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை அப்ளை பண்ணுறோம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்மளுக்கு தெரியும். எஃப் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்டி ஏ, தொகுபயன் விசை ஈக்குவல் டு எம் இன்டி ஏ அப்படின்னு தெரியும். இங்கே நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, ரெண்டு ஃபோர்ஸ் தான், ஒன்று என்ன, இன்னொன்று வந்து என்னது. இந்த ரெண்டு ஃபோர்ஸை பற்றி இன்னும் நம்ம பேசவே இல்லை, அதை விட்டுறலாம். ஸோ என் எம்ஜி தான், என் அப்வர்டாக இருக்குது அதனால் பாசிட்டிவ், எம்ஜி டவுனோடாக இருக்குது அதனால் நெகட்டிவ். என் மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிருக்கு. ஏன் ஜீரோ அப்படின்னா இங்கே ஏ வந்து என்னது, இந்த கேஸில் ஏ வந்து ஜீரோ, ஆக்சலரேஷன் ஜீரோ. ஓகே, ஆக்சலரேஷன் ஜீரோ, ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஆக்சலரேஷனே கிடையாது. ஓகே, ஸோ ஏ ஜீரோ, அப்போ எம்இன்டி ஏ என்ன ஆகும், ஜீரோ ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் இந்த சைடு இது ஃபுல்லாக ஜீரோ ஆயிடுது. இந்த மைனஸ் எம்ஜி அந்த பக்கம் விட்டால் என் ஈக்குவல் டு எம்ஜின்னு சொல்லலாம். அப்போ இந்த என் ஈக்குவல் டு எம்ஜி அப்படிங்கிறது தெரியுது. இந்த புக்கு வந்து ஓய்வில் இருக்கிறப்ப இந்த நார்மல் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, செங்குத்து விசை, அது வந்து